ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப டேஸ்டான மொறு மொறுன்னு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். எப்போவும் செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு சொல்லிட்டு இதே மாதிரி செய்கிறோம். நம்ம டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 200 கிராம் கடலை மாவு நான் சலித்து வச்சுருக்கிறேன். கடலை மாவு அதை மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அரிசி மாவும் மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மைதா மாவும் அரிசி மாவும் போடுறதுனால நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது காரத்துக்காக 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுடலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் போட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஸ்பூனில் தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லை கையில் கூட நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா ஒன்று சேர நல்லா சூப்பராக வரும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக நல்லா கரைச்சிக்கலாம். கட்டி இல்லாமல் நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். ஸ்பூனில் ரிஸ்க் வச்சு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லாவே கரைச்சாச்சு. இப்போ இது எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஸ்பூன் முக்கி பார்த்தா அந்த ஸ்பூனில் நல்லா டிப்பாகணும். இது சரியான பக்குவம். இப்போ நல்லா கரைச்சாச்சு. இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். ஆப்பிளை நல்லா கழுவிட்டு ரவுண்ட் பீஸாக நல்லா கட் பண்ணிக்கலாம். ஆரஞ்சை தோல் நீக்கிட்டு அந்த பீஸ் மட்டும் அந்த உள்ளே இருக்கிற விதையை மட்டும் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எப்போவும் வாழைக்காய் பஜ்ஜி உருளைக்கிழங்கு பஜ்ஜின்னு சாப்பிட்றத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நல்லா உரப்பு இனிப்பு புளிப்பு டேஸ்ட் அருமையாக இருக்கும். ரவுண்ட் பீஸாக கட் பண்ணியாச்சு. ஆரஞ்சும் விதையெல்லாம் நீக்கி எடுத்து வச்சாச்சு. இப்போ ரவுண்டாக கட் பண்ண ஆப்பிள்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து இந்த மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம டிப் பண்ண ஆப்பிள் எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரியே இன்னொன்று போட்டுடலாம். இப்போது எண்ணெய் நல்லா மிதமான சூடாக இருக்கட்டும். ஒன் சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடும் நல்லா திருப்பி போடலாம். 2 சைடுமே நல்லா செவந்துருச்சு. இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது ஆரஞ்சு தோல்லாம் நீக்கி விதையை நீக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இந்த மாவில் போட்டு நல்லா டிப் பண்ணிக்கலாம். நல்லா டிப் பண்ணி எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ இந்த சூடாக்கிற எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரியே எல்லாத்தையுமே போட்டு எடுக்கலாம். நல்லா புளிப்பு உரப்பு இனிப்புமா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது 2 சைடுமே நல்லா செவந்துருச்சு. இதை எடுத்து பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். சுட சுட டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஹெல்த்தியான ஆப்பிள் ஆரஞ்சை வச்சு நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். டீயோடு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். உப்பு உரப்பு இனிப்பும் டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.